எத்தனை விவசாயிகள் எவ்வளவு தொகை பாக்கி? அண்ணா எங்களுடைய ஆரம்ப கட்ட கணக்குப்படி, ஏன்னா நம்மகிட்ட அஃபீஷியல் டேட்டா இல்லைங்கண்ணா, ஆரம்ப கட்ட எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட விவசாய பெருமக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் வந்து குறைவுதாங்கண்ணா. ஏன்னா திட்டமே 1652 கோடி, பணம் வந்து ஒரு 60 கோடி ரூபாய் கீழே இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு. ஏன்னா நம்ம விவசாய நிலத்தை வாங்கல, நிலத்துக்கான ரைட் ஆஃப் யூஸ், பைப்பு போட்டதுக்கான வாடகை கொடுக்குறோம், அவ்வளோதான். விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவர்களுடைய கணக்குப்படி பணம் கொஞ்சம் கூட கிடைக்காதவங்களே 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மொத்த கணக்கு எங்களுக்கு தெரியாதுங்கன்னா, எங்ககிட்ட வர்ற விவசாயிகளுடைய கணக்கு எங்களுக்கு தெரியும். அதனால் மொத்த கணக்கு அரசு அதிகாரிகள் தான் உங்களுக்கு சொல்லணும். சார், கடந்த கால அதிமுக ஆட்சியில் சரிவர பைப் லைன் போடாதனால இந்த திட்டமே காலதாமதம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு செய்தியாளர் அண்ணே சொல்லட்டுங்க அண்ணே, முத்துசாமி என்ன சொல்லட்டும், துரைமுருகன் அண்ணே சொல்லட்டுண்ணே, அவங்க சொல்கிற கருத்து அவங்க கருத்தாக இருக்கட்டுங்கண்ணே. அது உண்மை கருத்து பொய் கருத்து நான் போக விரும்பலிங்கண்ணே. 39 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க தான் நம்ம கேள்வி. அப்படி இருந்தால் முதல்லயே நீங்கள் சொல்லியிருக்கணுமே. இப்போ நான் வந்து பாருங்க, ரைட் ஆஃப் யூஸ்க்கு 85 கோடி கொடுக்கணுங்கிறது அவங்களோட ரிப்போர்ட் படிக்கணும். ரைட் ஆஃப் யூஸ் அதாவது நான் 60 கோடின்னு சொன்னாங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுக்க வேண்டியது 85 கோடி கொடுக்கணுங்கண்ணா ரைட் ஆஃப் யூஸுக்கு. 69 கோடி 71 லட்சம் ரூபா அவங்க இப்போதைக்கு கணக்கு காட்டியிருக்காங்க. இதை நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம், இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. இந்த டேட்டா கூட பார்த்தீங்கன்னாங்கன்னா அப்டேட்டட் டேட்டா தான். ஸோ மொத்தமாக நீங்கள் கேட்ட கணக்கு வந்து 85 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஸோ எங்களை பொறுத்தவரை 60 கோடி ரூபாய் பொறுமானமான விவசாயிகள் எங்கிட்ட இது வரைக்கும் வந்திருக்காங்கண்ணா. ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரிஜினலாக கொண்டு வந்தது 30 கோடி, காலதாமதம் ஆக ஆக அது ஏறி 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 இன்னைக்கு அது வந்து 85 கோடியை தொட்டிருக்கு. இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு, அண்ணா என்ன வேணாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லட்டுங்கண்ணா, பட் எது நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் பாருங்கண்ணா, 2 மாதத்தில் பண்ணிடுவோம், 1 மாதத்தில் பண்ணிடுவோம், 99% முடிஞ்சுது. இதை எதற்காக சொல்லணும்? அண்ணன் முத்துசாமி அவர்களே பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. 2022 முத்துசாமி அண்ணன் பேசியிருக்காங்க, இன்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, நாளானைக்கு வந்துருச்சு. அதனால் கருத்துக்களாக இருந்தாலும் கூட பைப்பு சரிவர போடலாம் கூட நீ 39 மாசமா என்ன பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் உங்கள் முன்னால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம். கடந்த வாரம் பிரஸ் மீட் அப்போ கூட அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எக்ஸிட் வாட்டர் வந்துச்சுன்னா நாங்கள் அதை ரெடி பண்ணிடுவோம், அதிகாரிகளும் எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் கூட சொல்லுங்க. அண்ணா இன்னைக்கு எக்ஸஸ் வாட்டர் வர மோட்டர்ல வந்து மோட்டர் 2 மோட்டர் ஓடுது இல்லையா? 2 மோட்டர் ஓடுதா? 3 ஓடுது. இன்னைக்கு 3 மோட்டர் ஓடுதுங்கண்ணா, சோதனை ஓட்டத்துக்காக வச்சிருக்கிறாங்க. எத்தனை நாளைக்குன்னா அந்த டிராமா பண்ணுவீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை நிறையா பெய்யுது, தண்ணி வருது, எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் போகுது, இதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கொண்டு வரணும்ல, இன்னும் விவசாய பெருமகளுக்கு பணம் கொடுக்கல, இன்னும் 1% வேலை முடிக்கல, இன்னும் லிங்கேஜ் ப்ராப்ளம், வாட்டர் சீப்பேஜ். இப்போ அதெல்லாம் தாண்டி 1045 குளம் இருக்குல்லண்ணா, அதோடைய பவுண்டரி வாலை செக் பண்ணியிருக்கீங்களா? அடுத்த கேள்வி. நீங்கள் நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டே ஃபாலோ பண்ணாத ஆட்கள் அவங்க. என்னைக்கு 1045 குளத்தினுடைய மதில் சுவரை போய் கண்காணிச்சிட்டிங்களா? நம்ம திறந்து விட்டனே தண்ணி அங்கே போய் நிற்கும், அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்துட்டாங்களா? உதாரணத்தை கேட்குறாங்க, டெஸ்ட்டில் அவங்க விட்டுருப்பாங்க, முழு தண்ணி விட்டு பார்த்துட்டு, ஏன்னா 1.5 TMC போகணும் முழுமையாக. அதனால் எந்த வேலையும் செய்யாமல் இப்போ மழை காலமும் போயிடும், இன்னொரு 3 மாதம் மழை காலம் போனால் வறட்சி பகுதி வந்துடும், மறுபடியும் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணும். அதனால்தான் அவர்களுக்கு அவசரத்தை காட்ட, இதற்கு மேல் விவசாய பெருமக்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நாங்கள் பொறுத்து கொள்ள போவதில்லை என்பதை உணர்த்துவதற்காக 20ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க ஐயா, சோதனை ஓட்டம் ஒரு நாள் ஓட்டிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க, வரல. இப்ப 2வது வராங்கண்ணா. இப்ப அவினாசி அத்திக்கடவு ஃபேஸ் 2, அவினாசி அத்திக்கடவு ஃபேஸ் 2 இப்ப 1045 இணைச்சிருக்கிறாங்க. இப்ப 2வது நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லியிருப்பது 1300 சில்லற, 1400 வச்சுக்கலாங்கண்ணா. 1400க்கு கொஞ்சம் குறைவு, 1400 குளங்களை மறுபடியும் இணைச்சாத்தான் இந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும். அதுவும் நியாயமான கோரிக்கை, அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போறோங்கண்ணா. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 அது ஜஸ்ட் இணைக்கிறதாங்கண்ணா, அதுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும். முதல்ல தண்ணி வரட்டுங்கண்ணா, அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு 1300 மிச்சம் நாங்கள் இணைக்க போறோம்ப்பா, இதற்கான பைப் லைன் போட போறோம், இந்த வேலை செய்ய போறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும். அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறத நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இதில் அவங்க பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும் பொழுது முத்துசாமி அண்ணன் மேலே எல்லாருக்குமே நம்ம கௌரவம் இருக்குண்ணே. அவர் வந்து டாஸ்மார்க் துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்மளாம் அவர் அதிகமாக முத்துசாமி அண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். மாற்று கட்சியாக இருந்தாலும் முத்துசாமி அண்ணன் மேலே நாங்கள்லாம் கௌரவம் வச்சிருக்கோம். ஆனால் அவரே வந்து 2 வருஷமா 99, 98, 97ன்னு இந்த பர்சன்டேஜ் வர்ற மாதிரி விளையாண்டுருக்கிறாங்க. என்னங்கண்ணா? அதனால் முத்துசாமி என்ன விளக்கம் கொடுக்கட்டும். இப்போ முத்துசாமி என்ன கேரக்டர் என்னன்னாங்கண்ணே,
நாங்கள் பண்ணோன்னே அடுத்த நாள் மறுபடியும் விவசாயிகளை போய் பார்ப்பாரு. போன டைம் இதே மாதிரி தாங்க நடந்துச்சு. அதில் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க, நான் ஒரு வாரத்தில் பண்ணிடணும். கடந்த முறை முத்துசாமி என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் இதை வேகமாக செய்து முடிக்கின்றோம், அதற்காகத்தான் கடந்த முறை நாங்கள் போராட்டம் பண்ணல. அதனால் இந்த முறை முத்துசாமி அண்ணன் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், அவருடைய பகுதி இருக்கக்கூடிய பகுதி. அதனால் ஒப்புச்சப்பு காரணம் சொல்லாமல் அதை செய்யணும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் உட்கார போகிறோம், முடிவு செஞ்சுட்டோம்.